ஆண்டவரை பார்த்து அவன் பயப்படுறான். எனக்கு அந்த பிசாசு அவரை பார்த்து கேட்குது, எங்களுக்கு கெடுக்கவா வந்தீர்? ஏன் எங்களுக்கு தொல்லை பண்ண வந்திருக்கிறீன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து அது கேட்குது. அவன் கேட்கறான், அந்த பிசாசுகள் கேட்குது. அந்த பிசாசுகளை ஆண்டவர் விரட்டி அனுப்புறாரு. அந்த பிசாசுகளை கேட்குது, எங்களை பண்டிகளுக்குள்ள அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ உண்மைகள் வேதத்துல இருந்தும் இன்னைக்கும் அநேகர் இதை புரிந்து கொள்ளாம, இது ஒரு கஷ்டம் கடந்து போயிடும், இது ஒரு வியாதி கடந்து போயிடும், இதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும், இதுக்கு நம்ம அங்கதான் போகணும், இங்க தான் போகணும்னு சொல்லிட்டு அநேகர் ஊழியக்காரர்களை தேடிட்டு போவாங்க. அநேகர் இந்த ரோட்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல, குறி சொல்லுவாங்கல்ல, ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே என்னமோ அவங்க ஏதோ சொல்லுவாங்க, கிளியோ எலியோ அந்த காடை தூக்கிட்டு வரும், அதை எடுத்து படிச்சு சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்பிக்கிட்டு போறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுல இருந்து என்ன கிடைக்குது? அவங்க என்ன சொல்ல முடியும்? அவங்க சொல்றத அப்படியே நம்பிக்கிட்டு இந்த இந்த பிசாசு பிடிச்சிருக்குது, இந்த தரித்திரம் வந்திருக்குது அப்படின்னு அதெல்லாம் நம்பிக்கிட்டு போவாங்க. இந்த நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு விடுதலை கிடைக்குமா? ஏன் நம்ம அந்த விடுதலை தேட முடியாது? இயேசு கிறிஸ்துவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிருக்குதுல்ல. ஸோ நம்ம ஏன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது? அழகான ஒரு வசனத்தை வேதத்துல இருக்குது. அதாவது 1 யோவான் 4:4 ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஸோ எனக்குள்ள ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார்னாக்கா கண்டிப்பா இந்த சாத்தானுக்கு அங்க அதிகாரமே கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரட்டங்க, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வரட்டங்க, எவ்வளவு பேர் உங்களை தாக்குட்டங்க, கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம் உங்க கூட ஒரு பெரியவர் இருக்கிறாருனாக்கா நீங்க ஜெயிக்க முடியும் இந்த உலகத்துல. நான் எப்படி சொல்றேனாக்கா, இயேசுவை நம்மள உள்ளத்துல மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது. எந்த அளவுக்கு நான் அவரோடு கூட கனெக்ஷன் வச்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அவரோடு கூட பேசுறேன். ஸோ இந்த இந்த நம்மளுடைய கஷ்டங்களையும் வியாதிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நம்மளை இதை விரட்டுறதுக்கு வேண்டிய ஒரு பெரிய ஆயுதமே ஆண்டவருடைய வார்த்தைகளும் ஜபங்களும் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளான. ஸோ இன்னைக்கு தப்பான நிறைய வேண்டாத சத்தியங்களை சொல்லி கொடுக்குறாங்க, வேண்டாத கதைகளை கேட்டுக்கிறாங்க. உள்ளபடி நம்ம பேசும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயிச்சார். அவரும் சாத்தானை ஃபேஸ் பண்ணார். எப்படி ஜெயிச்சார்? ஸோ அவர் என்னில இருக்கிறார்னாக்கா, அவர் பெரியவரா இருக்கிறார்னாக்கா கண்டிப்பா நான் அவரோடு கூட கனெக்ஷன் வச்சிருக்கும் போது எந்த பிசாசும் நம்மளை தாக்கவே முடியாது.